எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படும் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசினா அவங்க தர்ஷிகாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம் இந்த ரெண்டும் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லாம் பண்ணுறேன் கரெக்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம் தான். அது உங்களுக்கு அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும். ஆஷிக் ப்ரோ என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் போகிறேன். ஆனால் அவரும் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஜெயக்குமார் சார் ரியலி சாரி, பல நைட்டு உங்களை குடும்பப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கீங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாளில் எனக்கு கொஞ்சம் சார் பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப அனுப்புறோமே எதுவும் நினச்சிருவாங்கன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்திலும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பா. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து ஏன்னா ஒரு டீம் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்ம வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்க பேச சொல்லலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், குறைகள் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட். அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்கு. இந்த டைட்டில் எப்படி அது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்னு பார்த்தா கொஞ்சம் பிடிச்சது பாத்தீங்களா? சூப்பர். இன்னொரு விஷயம் நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடலாம், பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே எனக்கு மேக்ஸிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா அவர்களும் எடிட்டர் எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் அதில் நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தர்ஷிகாலாம் ஆல்ரெடி ஃபிலிம் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவதைகள் கண்டிப்பாக தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. I love you. Thank you. அண்ட் ஃபைனலா அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இவர் ரொம்ப ஒரு நீண்டகால நண்பர். அதாவது நாங்களாம் வந்து ஒரு வடபழனி அண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சீரியல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சினிமாவோட தேர்ஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. நிறைய படங்கள், நிறைய ஆஃபீஸ் போய் அவர் பார்த்துருக்காரு. அந்த சில படங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் சீரியல் மூலயமா நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு நபரானாரு. அந்த சீரியல்லே வந்து அவங்களுக்கு பேரா பண்ணவங்களையே ரியல் லைஃப் பேரா அமைச்சுக்கிட்டாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். அண்ட் இந்த படத்து மூலியமா அந்த டார்க் ஹெவன் மூலியமா நம்மளுடைய வெள்ளித்திரையில ஹீரோவா வர இருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சிந்து அவர்களை மணிக்கிறேன். பில்டப் இல்லை, சொந்த ஹார்ட் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் என்னோட கரியர் வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் ஒரு செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அறிமுகமாக்கி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி, அந்த திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் அவங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என் ஒய்ஃப் ஸ்ரேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா நான் சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை மாதிரி போகுது, சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அப்போது
எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமா ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலியிலே ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடக்குது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன் இல்லாட்டேன். இது எதுவுமே ஒரு ஹாப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துருக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி எடுக்கணும், அதை யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே, எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. ஓகே, ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. தயவுசு தப்பா நினைச்சுக்காதீங்க. போய் பார்ப்பேன். பல பேர் பண்றதுதான் இல்ல. அப்போ நேற்று கூட பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? அங்க போனவனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமா. அந்த தமிழ் டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பு மீறி ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது உங்க லைஃப்ல? வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாற போகுதுல தமிழ். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கு, அதை பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமா, இது கண்டிப்பா இந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே, இது வந்து வேலைக்கே வர சொல்ல அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்காங்க நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சி நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் டார்க் எனக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டேரக்டர் பாலாஜி அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன். அந்த போஸ்டர், அந்த வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு எப்போ வரணும்னு சொல்லி நான் அவங்க மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இதை நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னா அவர்கிட்ட அவங்க சொன்ன கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.